இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம். அது கூடவே இந்த ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதிகப்படியாக சேர்க்க வேண்டாம், ரவை மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ பார்த்தா ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருந்து பார்த்தா ரவை அரை மணி நேரம் கிட்டவே ஆகிடுச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அப்படியே லைட்டாக அந்த கரண்டி வச்சு மசிச்ச மாதிரி பண்ணி விடுங்க. நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஊறி இருக்கிறதால மசிச்சு விட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும். இது கூடவே அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டிமாக இருக்க வேண்டாம், தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ தோசை மாவு பதத்துக்கு மாவுலாம் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கேரட் ஒன்று மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு காய் சீவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு சின்ன சைஸில் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணியிருக்கேன். தக்காளி அதிகம் வேண்டாம், சின்ன சைஸ் சேர்த்துக்கோங்க. புளிப்பு ரொம்ப அதிகமாக பெருசாக இருந்ததுன்னா ஒரு கால்வாசி அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு காய் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நமக்கு கருத்து போகாமல் இருக்கும். தண்ணி நல்லா ஒட்ட வடிச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இது ஆப்ஷனல் தான். ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இதை விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா கூட விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா கலந்து விட்ட பிறகு இந்த பதத்தில் தான் இருக்கும். நம்ம இந்த காய்கறிகள் சேர்க்கும் போதே மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் அப்போ மறந்துட்டதால் இப்போ மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நமக்கு நல்லா மசாலா பன் தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லி இலை பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. மெல்லுசாலாம் ஊற்ற முடியாது, கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுக்கு தான் வசதிப்படும் அடன்றதுனால. அதுமாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயமும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறது நெய் போட்டு செய்து கொடுத்தீங்கன்னா கூட வாசனையாக நல்லாயிருக்கும். எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து நிறம் மாறின பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க, அந்த வெங்காயம்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்துடும். இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா சுவையான ரவா மசாலா அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.